உங்க விருப்பம்லாம் நம்ம அப்புறம் பேசலாம். திரு அக்னீஸ்வரன், உங்க முடிவு. திரு அக்னீஸ்வரன் பேசலாம். திராவிட இயக்கத்துடைய அவரு சித்தாந்தம் எங்க இருக்கிற நோக்கி ரைட் பேசலாம். அக்னீஸ்வரன், அடுத்த ஒரு சந்திப்பு டெல்லியில் நடக்குது, எப்படி பாக்குறீங்க? கூட்டணி கட்சி எப்படி எந்த திசையில போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்கவுங்களுக்கு நல்ல திசையில தான் போய்கிட்டு இருக்கு. இல்லை, திரு செங்கோட்டையன் இதே போல் ஒரு ப்ரைம் டைமில் தான் சந்தித்தார். டெல்லிக்கு போனார், அங்கே ஒரு சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்புக்கு பிறகு பல மாற்றங்கள் கட்சிக்குள்ளே நடந்துச்சு. அப்புறம் கடைசியாக அவரை வெளியேற்ற வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்தீங்க. அதுக்கு இப்போ வந்து ஓபிஎஸ் வந்து டெல்லி போயிருக்காரு, அவரும் திரு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார் அப்படிங்கிறது தான் தகவல். இப்போ கூட்டணிக்கு அழைப்பது அல்லது ஒன்றா இணைப்பது அப்படிங்கிற முடிவுகளாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இன்னைக்கு தலைப்பு சார் சொல்லுங்க. இறுதியா திரு நயினா நாகேந்திரன் எச்சரிக்கையான்னு தான் கேட்டிருக்கீங்க. அதை பேசிடும் இல்ல, நீங்க அந்த தலைப்புக்கு வாங்க. அதோட ஒட்டியை பெரம்பெடுத்து அடிச்சா ஒரு அடியை வாங்கலாம், ரத்தம் ஒழுகுறது வரைக்கும் பேசாம இருந்தோம்னா அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் பாத்துரும். இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க தலைப்புக்குள்ள பேசுங்க. நான் என்ன அதோட தொடர்புடையதா இது, நான் பின்னாடி பேசுவோம். அதை இல்ல ரைட் வர இப்ப கேட்டிருக்கீங்க, ஏதாவது இறுதியா எச்சரிக்கையா அப்படின்னு. இறுதி முடிவா எச்சரிக்கை? ஒண்ணுங்க, இறுதி முடிவும் இல்லை, எச்சரிக்கையும் இல்லை. இது ஒரு யதார்த்த அரசியல் தலைவர் பார்க்கிற பார்வையா தான் அடியன் பார்க்கிறேன். இங்க டெல்லிக்கு போனதுனால நீட்டு விளக்கு வந்துரும்னு நம்முடைய பழனி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுவாரே, ஆனால் உண்மையிலே அதை வந்து தமிழகம் சரி வரவேற்கும். அவங்கவங்க தக்க வச்சுக்கிறதுக்காக டெல்லிக்கு போவாங்க, திரும்பி வருவாங்க, அது வேற விஷயம். அது இங்க பேச்சு கிடையாது. சரி, தமிழ்நாட்டை பொறுத்தளவுல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் 2026 சட்டமன்ற பொது தேர்தல் நடக்க போகுது. இந்தியா முழுவதும் இந்தி கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணி மாதிரி அந்த இருவரும் தேசிய கட்சிகளாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக திமுக தான். ஆகவே அந்த அடிப்படையில் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் அதிமுக தலைமையில் தான் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறார். வாக்கு வங்கி அவர்களிடம் தான் இருக்கு. நம்ம வாட்டுக்கு இந்த நேரத்தில் ஏதாவது ஒண்ணு பண்ணி சிண்டு முடிஞ்சு விட்டு கெடுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த வாய்ப்பும் போயிருமே என்பதை தெரிஞ்சு தெளிவா கணக்கு போட்டு தான் சொல்றார். ரொம்ப சரியா சொன்னீங்க. அது வந்து கடைசியா சொன்ன லைன் என்ன சொன்னது? திரு இது என்ன கேள்வி உங்களுக்கு, டிடிவி தினகரன் அவர்களை அதுக்கு முன்னாடி, அதாவது திரு என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் தேர்தலை சந்திப்போம், அதில் உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிற லாஸ்ட் பாயிண்ட்டை நீங்க உறுதியா சொன்னீங்க. கரெக்ட். அதுக்கு முந்தின பாயிண்ட் ஒன்று சொல்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, டிடிவி தினகரன் எங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறி விட்டார், இனிமேல் அவரை மீண்டும் எப்படி அழைக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார் இல்லையா? இப்போ கடைசியாக அவர் என்ன சொல்றாரு? தலைமை அப்படிங்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி, கூட்டணிக்கு தலைமை அவர் தான். அப்போ முடிவெடுக்க வேண்டியது யாரு? கூட்டணியில் யார் இருக்கணும் இருக்க வேணாங்கிற முடிவை யார் எடுக்கணும் சார்? அந்த முடிவை அப்புறம் அந்த முடிவையும் பாஜக முடிவெடுத்துக்கிறோம் சார். அது பாஜக அதிமுக தெளிவா முடிவெடுத்துக்கிறோம். தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில தான். நீங்க பீகார்ல எப்படி நடந்துச்சு? 20 வருஷமா முதலமைச்சராக இருந்த ஐயா நிதிஷ்குமார் தலைமையில தானே என்டிஏ நடந்துச்சு. அதே தான் இங்கேயும். ஆகையினால ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு இது அப்படிலாம் இது பண்ண முடியாது. அந்த மாநில கட்சி தான். இல்ல சார், இப்ப நீங்க திமுக கூட்டணியில போய் அல்லது இப்ப வேற எந்த கூட்டணியும் இல்லை, அதனால திமுக கூட்டணி வச்சுப்போம். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கிட்ட இந்த புதிய கட்சி உங்கள் கூட்டணிக்கு வருகிறதா அப்படின்னு கேட்டா, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய வேற ஒரு கட்சி அதை பத்தி எந்த கருத்தை சொல்லுமா? தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் முடிவெடுப்பாங்க சொல்லுவாங்க. கரெக்ட் சார். இங்க பாஜக அவங்களே சொல்றாங்க முடிவெடுக்கிறாங்க இல்லையா? அந்த முடிவையும் பாஜக எடுக்குமா? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக கவனமாக கூட்டணி அமைப்பதில் மட்டும் தெளிவாக இருக்கிறார். சரி, 85,000 பேர் தமிழ்ல பெயிலா போயிருக்கிறாங்க. எதுல? உடற்கல்வி ஆசிரியர் தேர்வில் 2.5 லட்சம் பேரு. அந்த துறையெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஒரு நாளைக்கு 1,18,00,000 பேர் குடிச்சிட்டு சாகுறாங்க. அக்னீஸ்வரன், அந்த ஆசிரியர் பெருமக்கள் எப்ப ரெக்ரூட் ஆனாங்க? என்ன அடிப்படையில் ரெக்ரூட் ஆனாங்க? அரசு சொல்ல. ஏன் இப்ப தேர்வு எழுத வேண்டி இருந்துச்சு? இல்ல சார், இல்ல ஏன் இப்ப தேர்வு எழுத வேண்டியது? நீங்க வேற ஒரு விவாதத்தை எடுத்தீங்க. இல்ல இப்ப அந்த ஆசிரியர்கள் ஏன் தமிழ் தேர்வு இப்ப எழுத வேண்டி இருந்துச்சு? நான் என்னன்னா அக்னீஸ்வரன் சொல்லுங்களேன். புரியல சார்.
ஏன் எழுத வேண்டியதுன்றது இங்க கேள்வி இல்ல. ஏன் இருந்துச்சுன்னா 85,000 பேர் எந்த ஆட்சியில ஃபெயிலா போனாங்கன்றத கேள்வி. அதான் அக்னீஸ்வரன், எந்த ஆட்சியில ரெக்ரூட்மென்ட் நடக்குது சொல்ல மாட்டீங்களோ? இல்ல அக்னீஸ்வரன், நீங்க தான ஆள் எடுக்கறீங்க. அக்னீஸ்வரோட ப்ரொஃபிஷியன்சி இல்ல நான் கேக்குற அடிப்படை ஆசிரியர் தேர்வுக்கே தனிநபருடைய ப்ரொஃபிஷியன்சினா ஒரு கூட்டணி கட்சிக்கு பலவீனமா இருக்கு, ஜெல்லாவல, இது ஒத்தே வரல. நான் வரேன் இந்த கேள்வி நீங்க இல்ல இத தள்ளிட்டீங்க. இதுல மட்டும் விளக்கம் சொல்லிடுறேன், நீங்க தெளிவா சொல்லுங்க. இந்த ஆசிரியர்கள் தமிழ் தேர்வை ஏன் எழுத வேண்டிய தேவை வந்துச்சு அப்படின்னா, அந்த நேரத்தில் ஒரு ரெக்ரூட்மெண்ட்ல கரெக்ஷன் வருது, தமிழ் படிக்காமலும் ஒரு ஆசிரியர் வந்து இங்க வந்து நீங்க ஆசிரியராக சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அதில் உள்ள வந்தவங்க இப்போ தமிழ் படிக்கணும், தமிழ் எழுதுங்கன்னு சொல்றாங்க. புரியுதா? அது எப்போ நடந்தது, ஏது நடந்ததுன்னு நீங்க சொல்லுங்க தெளிவா. எப்போது இந்த அமெண்ட்மெண்ட் வந்துச்சு, எப்போ இவங்களாம் ரெக்ரூட்மெண்ட் நடந்துச்சு, ஏன் இப்போ தமிழ் எழுதணும் அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் இது வந்து இந்த ஆட்சியில தான் தமிழ் படிக்காம இருக்காங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நம்ம ஸ்ரீராம் சார் சொன்னார்னா ஒத்துக்கலாம். அக்னீஸ்வரன் இந்த கேள்வி வைக்கிறாருன்னா என்ன பண்றது? ஸ்ரீராம் சார் சொல்லலாம். வாழ்வை டெல்லிக்கு ஓபிஎஸ் யாரை பார்க்க போறாருன்னு கேட்ட போது நான் பேசாம தான் இருந்தேன். நான் என்ன சொல்றேன்னா, தமிழ் தேர்வு இப்பொழுதுதான் நடந்தது. நேற்றைய தினம் வந்த செய்திகள் தான் எல்லா செய்திக்கான பின்னணியை சொல்றேன். ஆனா செய்தித்தாள் அந்த பின்னணியை போடலையே சார். அடிப்படை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தெரியலையே, அதான் விஷயம். கேட்டு சொல்லுங்க, எனக்கு நான் இதான் சொல்றேன், எனக்கு தெரியல. ஆனா அது மாதிரி தான் தமிழ்நாட்டை பொறுத்தளவுல கூட்டணி அமைப்பதில் பெருந்தன்மையாக நடந்து கொள்ளக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை போல் இவர்களும் எல்லாரும் பெருந்தன்மையா இருக்கணும்ன்றது வேற. ஆனா ஜெல்லாவல நான் கேட்கிறேன், ஐயா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ஐயா சண்முகம் அவர்களுக்கும் திமுகவுக்கும் ஜெல்லாயிருச்சா என்ன? அப்படி ஜெல்லாயிருச்சுன்னா 98.5% செஞ்சோம்ன்றாங்க, அவங்களுக்கு கணக்கே தெரியல பாண்டாரு. ஆனாலும் ஜெல்லாயிட்டா இருக்கிறாங்க. ஏன்னா என்ன பேசினாலும் நீங்க பேசுப்பா. ஏன் தெரியுமா? மதுரையில ஒரு மேயர் அவர்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க சார். தமிழ்நாட்டுல பலமான ஜெல்லான கட்சி சார் திமுக. ஒரு மேயரை திமுகவுல இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்க முடியல. ஆனா துணை மேயர் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் அங்க மேயராவே செயல்படுறாங்க. அப்ப அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா, எப்பா கொஞ்சம் பொறு, ஏன் தேவையில்லாத பிரச்சனையை கிளப்புற என்று அவர்களை சமாளிக்கக்கூடிய இடத்தில் திமுக இருக்கிறது. அந்த இடத்தில் அதிமுக எல்லா கட்சிகளையும் அனுசரணையோடு இழுத்து செல்லுகிறது. அவ்வளவுதான். அதுக்கு இடையில நான் தான் முதலமைச்சர், என் கட்சி என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்டா பொதுக்குழுவை கூட்டுங்க, உங்ககிட்ட கட்சியை கொடுத்துருவோம், கேஸ போடாம இருங்க, அல்லது வந்து கேஸ்ல போட்டு உங்களுக்கு தீர்ப்பு வந்ததுன்னா உலகமே உங்ககிட்ட கொடுக்கத்தான் போகுது. இதுக்கு மாறாக நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல நீங்க வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஷபீர் சொன்னாரு, இப்படி செங்கோட்டையன் கேள்வி எழுப்பினார், ஒன்றிணைவை பத்தி பேசினார், அவர் வெளியேற்றியது தவறான ஒரு மூவ் அப்படின்னாரு. இப்ப அதெல்லாமே வெற்றிக்கான வழியா இருக்குமாங்கிற கேள்வி அவர் முன்வைக்கிறாரு. சார் பண்ற தப்பெல்லாம் பண்ணிடுவோம், ஆனா வெளியேற்றினீங்கன்னா தப்புங்க. ஒரு கட்சி தலைமைக்கு சார், கட்சி தலைமையை வந்து நீங்க வளர்த்து விட்டா வரையாவே கூட இருக்கலாம். ஆனா அவர் தலைவர் ஆகிற போது பொதுக்குழு உறுப்பினர்கள் நீங்களும் தானே உட்கார்ந்து இருந்தீங்க. அப்ப எல்லாம் தெரியல உங்களுக்கு. 2 ஒருங்கிணைக்கிறதுக்காக நான் வெளியில வந்தேன்னார்ல, ஏதாவது ஒரு இடத்தில் அவர் ஒருங்கிணைச்சாரா சார்? ஒருங்கிணைக்கல. மாறா இவர் தேவர் ஜெயந்திக்கு போனதே ஒருங்கிணைக்கிற முயற்சின்னு தான் சொன்னார் அவரு. எது சார்? ஒருங்கிணைக்கிற முயற்சி தான் சொன்னார் சார் அவரு. தேவர் ஜெயந்தியில போய் திரு டிடிவி தினகரனையும் திரு ஓ பன்னீர்செல்வமையும் சந்திச்சாரு. அதுக்கு சொன்னதே அவர் ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சி தானே சொன்னார் செங்கோட்டையன். ஆனா தாவேக்காவுல போறேன்னு அங்கேயே சொல்லிட்டாரா சார்? பசுமுன்னிலே சொல்லிட்டாரா? எப்பா நான் வர்றதெல்லாம் ஒரு நாடகம் தான், என்னெல்லாம் ரொம்ப நம்பிராதீங்க. ஆகையினால வந்து இப்ப அண்ணன் சுப்ரத்தன சார் சொன்னது மாதிரி அந்த கார்ல ஏறும் போதே உண்மையிலே மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் நான் கட்சியை வந்து எதிர்த்து கொண்டேதான் இருக்கிறார். தாவேக்காவுல போய் சேரல பாருங்க. ஆனா இவரை பொறுத்தளவுல 4.5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினரா அனுபவிச்சுக்குவாராம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கல்வித்துறை அமைச்சரை விட்டு நீக்கினாங்க. அவரை சசிகலா அம்மாவுடைய ஆதரவோடு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கல்வித்துறை அமைச்சரா கொடுத்தா ஏத்துக்குவாராம். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் கட்சிக்கு தலைமையா இருக்க கூடாதான். எப்படி சார் இது?
ஆகையினால சார் நீங்க நீங்க எல்லாம் இருக்கு சார் அக்னேஸ்வரன், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா ஒரு கட்சி வெற்றியை தான் நோக்கி போகும், இலக்கை தானே இருக்கணும், தேர்தலில் வெற்றி பெறுவது. இப்போ நீங்க இவங்க எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு தென் மாவட்டங்கள்ல அல்லது திருச்சிக்கு இந்த பக்கம் வெற்றியை எப்படி சாத்தியப்படுத்துவீங்கன்னு ஒரு கேள்வி இவங்க தொடர்ச்சியா முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. டிடிவி தினகரன் இல்லை, திரு ஓ பன்னீர்செல்வம் இல்லை, திருமதி சசிகலா இல்லை, அப்படிங்கிறது அங்கே ஒரு மைனஸ் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கார்த்திகை செல்வன் சார், ரொம்ப கஷ்டமான கேள்வியை கேட்டீங்க சார். ஆனாலும் ஒரு உண்மையை சொல்லிடுறேன் சார். இந்த தென் மாவட்டம் சொல்லி அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்களா சார், கடந்த 33 வருஷமா அந்த தென் மாவட்ட மக்களுக்கு ஏதாவது ஒன்று நீங்க செஞ்சிருந்தால் மேலேயே உங்களை பாதம் தொட்டு நான் வணங்குகிறேன். என்னப்பா தோத்து போனதுக்கு பட்டு தென் மாவட்டம் வடக்கு மாவட்டம் கொங்கு மண்டலன்றீங்க? ஐயா மூக்கையா தேவர் கலைஞர் அவருடன் போராடி 3 கல்லூரிகளை கொண்டு வந்தார். பெருந்தலைவர் காமராஜர் லோயர் கேம்ப்ன்ற ஒன்றை இது பண்ணி மிச்ச காசுல 16 கோடி ரூபாய், அதுல 20 கோடி ரூபாய் ஒதுக்குறதுல 16 கோடி ரூபாய் செலவழிச்சிட்டு மீதம் உள்ள காசை வச்சு வைகை அணையை கட்டுங்க பாடினாரு. அப்படி ஏதாவது ஒன்றை அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு நீங்க செஞ்சீங்களா? பெண்ணி குயிக்கை போல நீர் ஆதாரத்தை பெருக்குனீங்களா? தென் மாவட்டத்துக்கு என்ன செஞ்சீங்க? வாக்கு மட்டும் வரும்னு எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறீங்க. வாக்கு விடுங்க சார், கடைசி நேரத்துல அரசியல் எல்லா பிடிப்பையும் விட்டுட்டு போனதுக்கு பிறகு பொதுக்குழு நடத்த மாட்டோம், நான் கட்சி எங்கிட்ட வராது, நாங்க முதலமைச்சராக அல்லது அதிகாரத்தில் இருக்கும் போது அந்த மக்களை ஏறெடுத்து கூட பார்க்கல. ஆனா இன்னைக்கு தென்பகுதி மக்கள் பாவம் கஷ்டப்படுறாங்க என்று சொன்னால் இது முடிவுக்கு வர போறாங்க, அவர்களால் ஏதாவது பெனிஃபிட் ஆயிருக்கான்னு ஒரு கேட்கிறாரு. அது ஒரு அடிப்படை கேள்வி. அதை பரப்புரையில் அவங்க முன் வச்சாங்கன்னா அது எடுபடும் தானே செய்யும். உங்கள் தோல்வியை லாபகரமாக கையாளுகிறீர்கள், மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க. உங்க பிரச்சனையா மக்கள் பிரச்சனையா மாத்துறீங்களான்னு கேக்குறேன். தம்பி அக்னீஸ்வரனோட தென் மாவட்ட வளர்ச்சி தொடர்பான உணர்வை நான் மதிக்கிறேன். நானும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த வகையில. நான் ஏற்கனவே நீங்க அன்புமணிக்கு ஆப்ஷன் பிரியாரிட்டின்னு சொல்லும் போது அதுல அவருக்கு பிரியாரிட்டி எடப்பாடி தான், ஆப்ஷன் தான் விஜய். விஜயும் அவர் விரும்புற நம்பர் ஆஃப் சீட்டு ஐடென்டிஃபை பண்ண தொகுதியை கொடுத்தா போக மாட்டார் நான் சொல்ல வரல. விஜய் கூடயும் அன்புமணி போகலாம். பட் பிரியாரிட்டி எடப்பாடி நான் சொன்னது காரணம் என்னன்னா, அந்த பிரியாரிட்டிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையில் அவர் வடபலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார். சேலத்தில் 38 விழுக்காடு வாக்குகள், விழுப்புரத்தில் சிதம்பரத்திலும் 36 விழுக்காடு வாக்குகள், கள்ளக்குறிச்சியில் நாமக்கல்லையும் 40 விழுக்காடு வாக்குகள், ஏன் தர்மபுரியிலேயே